நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி சுமார் 4 கோடி பேர் வாக்களித்து விட்டனர். தமிழ்நாட்டில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி சுமார் 4 கோடி பேர் வாக்களித்து விட்டனர். தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 5.73 கோடி வாக்காளர்களில் சுமார் 4 கோடி பேர் 3 மணிக்குள் வாக்களித்து விட்டனர். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், தமிழ்நாட்டில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி சுமார் 4 கோடி பேர் வாக்களித்து விட்டனர். இது குறித்தான விரிவான விவரங்கள் என்ன? தமிழகத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 5,73,00,000 வாக்காளர்களில் கிட்டத்தட்ட 4 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய வாக்கை செலுத்தி விட்டார்கள். சென்னை மாவட்டத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் 2021ஆம் ஆண்டு ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகளை கிட்டத்தட்ட 3 மணிக்கே கடந்து விட்டது சென்னை என்று சொல்ல முடியும். அந்த அளவு சென்னை மாவட்டத்திலும் கணிசமாக வாக்குப்பதிவு அதிகரித்திருக்கின்றது. 3 மணி நேரம் இருக்குவதற்கு முன்பாகவே வெளியிடப்பட்டிருந்த அந்த பதிவுகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது வாக்குப்பதிவு 6 மணிக்கு நிறைவடைய உள்ள நிலையில் 3 மணி அளவிலேயே வாக்குகள் எவ்வளவு பதிவாகி இருக்கின்றன என்ற ஒரு அறிவிப்பினை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கின்றது. அந்த தரவுகளை வைத்து பார்த்தோம் என்றால் பல மாவட்டங்களிலே கடந்த முறை பதிவான வாக்குகளை காட்டிலும் 3 மணி அளவிலேயே கூடுதலாக வாக்குகள் பதிவாகிவிட்டன என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. பல்வேறு மாவட்டங்களிலே கிட்டத்தட்ட 70% கூடுதலான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சராசரியாக தமிழகத்திலே 70% கூடுதலான வாக்குகள் 3 மணி நேரம் இன்னும் வாக்குப்பதிவு நிறைவடைவதற்கு இருக்கும் பொழுது பதிவாகி இருந்ததன் மூலமாக ஒட்டுமொத்தமாக 4 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். தமிழகத்திலே 20% என்பது ஒட்டுமொத்தமாக பதிவாகக்கூடிய வாக்குகளாக இருக்கும். ஆனால் இன்னும் வாக்குப்பதிவு நிறைவடைவதற்கு நேரம் இருக்கும் பொழுதே இந்த சதவீத கணக்கை தாண்டி இருக்கின்றது தமிழ்நாடு என்பதன் மூலமாக இந்த முறை வாக்களிப்பதற்கு ஏராளமானவர்கள் ஆர்வம் காட்டியிருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகின்றது. பல்வேறு மாவட்டங்களிலும் 70% தாண்டி இருக்கின்றது வாக்குப்பதிவு என்பதை பார்க்கின்றோம். சராசரியாக 70% வாக்குப்பதிவு இருக்கின்றது. கடந்த முறை ஒப்பிடும் பொழுது கிட்டத்தட்ட இதே நேரத்திலே 53% இருந்தது. இந்த முறை ஏறக்குறைய ஒரு 17% அளவிற்கு வாக்குகள் அதிகரித்திருக்கின்றன. 17% என்னும் பொழுது அது 5,73,00,000 வாக்காளர்களில் 15% என்னும் பொழுது பல லட்சம் வரும். எனவே அந்த அளவு வாக்காளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20-25 லட்சம் வாக்காளர்கள் ஒவ்வொரு மணி நேரத்திலும் கூடுதலாக கடந்த முறையோடு ஒப்பிடும் பொழுது வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த வாக்குகள் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றன என்பது ஒரு முக்கியமான பேசுபொருளாகி இருக்கின்றது. பல கட்சியினர், ஏற்கனவே பாமகவினுடைய தலைவர் அன்புமணி உள்ளிட்டவர்கள் இவ்வளவு தூரம் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெறுவது எதிரணியினரான எங்களுக்கு சாதகமான முடிவை தரப்போவதற்கான ஒரு அடையாளமாகத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற தங்களுடைய நம்பிக்கையை தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் ஆளும் தரப்பும் கூட இவ்வளவு தூரம் வாக்குப்பதிவு அதிகரித்திருப்பதற்கு காரணம் தங்களுடைய சாதனைகளை சொல்லி திராவிட மாடல் 2.0 அரசுக்கான ஆதரவை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று பொதுமக்களிடம், வாக்காளர்களிடம் முன்வைத்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாகத்தான் திரண்டு வந்து மக்கள் தங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் என்கின்ற கருத்தை சமூக வலைதளங்களிலே ஆளும் தரப்பும் பதிவு செய்து வருகின்றார்கள். 3வது அணியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த வாக்குப்பதிவு சதவீதம் உயர்வதற்கு பின்னணியிலே விஜயினுடைய பங்களிப்பு இருக்கின்றது, விஜய்க்காக விழுந்த வாக்குகள் ஏராளமாக இருக்கின்றன என்ற ஒரு கருத்தை சொல்லி வருகின்றார்கள். எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரை 3 அணிகளாக இருக்கின்றார்கள். மொத்தமாக 4 முனை போட்டி நிலவுகின்றது. நாம் தமிழர் கட்சியோடு சேர்த்து யாருக்கு எவ்வளவு வாக்குகள் பிரிந்து செல்ல போகின்றன, இதன் காரணமாக ஏற்பட போகின்ற அந்த தாக்கத்தில் திமுகவும் அதிமுகவும் எந்தெந்த தொகுதிகளில் எல்லாம் எப்படியெல்லாம் கரையேற போகின்றார்கள் என்பதுதான் முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.